வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் கொஞ்சமாக இப்போதைக்கு இந்த அவதார் உலகத்தை மிக பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரன் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சும்மாவா 20 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தான் அவதார் 3 and 4 முடிச்சுட்டு இன்னொரு ஐபி பக்கம் தாவலாங்கிற ஒரு ஐடியா நம்ம ஜேம்ஸ் கேமரனுக்கு வந்திருக்கதான் சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி இந்த ஹிரோஷிமா பாம்பை பேஸ் பண்ண ஒரு கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரன் படமாக எடுக்க போகிறாராம். அதாவது அவதார் 3க்கு அப்புறம். பட் எனிவேஸ் 20 வருஷம் கிட்ட ஆல்மோஸ்ட் அவருடைய மொத்த வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமரன் அவதாருக்கே அர்ப்பணிச்சிட்டான்னு தான் சொல்லணும். அப்போ அந்த உலகம் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ட்ரெயிலரில் நம்ம புது ஒரு கிளானை பார்த்துருப்போம். மாங்க்வான், அதாவது ஃபயர் கிளான் இல்லைனா ஆஷ் கிளான்னு சொல்லலாம். அவங்க தான் வில்லனாக வர போகிறாங்க. அவங்க கூடவே சேர்ந்து இன்னொரு ரொம்பவே தேசாந்திரி கிளானை வந்து காமிச்சிருக்காங்க. இவங்கள நம்ம ஜேம்ஸ் கேமரன் வின் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்களுக்கான கிளான் பேர் வந்து ட்லாலிம், லாலிம். பட் இதை ட்லாலிம் தான் சொல்கிறாங்க. ட்லாலிம்னா விண்டுன்னு அர்த்தம், காற்றுன்னு அர்த்தம். ஸோ டெக்னிக்கலாக இவங்கள நம்ம ட்லாலிம் ட்ரேடர்ஸ்ன்னு தான் சொல்லணும். டிடி வின் ட்ரேடர்ஸை அப்படியே ட்லாலிம் ட்ரேடர்ஸ்னு சொல்லி அந்த பக்கம் அவதார் உலகத்தில் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ ட்லாலிம் கிளானையுமே சேர்த்து தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் மூவிக்கு இது புதுசாக இருந்தாலும் அவதார் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்டோரா கேமில் ஆல்ரெடி ட்லாலிம் கிளானுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவதார் 2லேயே இந்த ட்லாலிம் கிளான் வர மாதிரி இருந்திருக்கான். அதுக்கான ஒர்க் எல்லாத்தையுமே அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இப்போ தான் அந்த கிளானை புதுசாக இந்த அவதார் 3ல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த கிளான் பற்றின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வந்திருக்கு. மொத்தமாக பார்த்துருவோம். இப்போதைக்கு இந்த கிளானோட லீடராக இருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேலக். பட் இவர் தன்னைத்தானே லீடர்னு சொல்லியிருக்க மாட்டாராம். ஏன்னா இந்த கிளானில் இருக்கவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அண்ட் அவங்களுக்கான வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. இவரை லீடர்னு சொல்கிறத விட கேப்டன்னு சொல்லலாம். பிகாஸ் மற்றவங்க மாதிரி மற்ற கிளான்ஸ் மாதிரி இவங்க ஒரே இடத்துல தங்குறவங்க கிடையாது. தொடர்ந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பூமியில் இருக்கிறது போலவே அந்த பெண்டோராலையுமே மிகப்பெரிய அந்த காற்று கரண்ட்டுங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த உலகம் முழுக்கவே சுற்றி வளம் வந்துட்டு இருக்கும். இந்த காற்று கரண்ட்டோட ஃப்ளோவாக இருக்கவங்க தான் இந்த கிளான் மெம்பர்ஸ். இவங்களுக்குன்னு சொந்தமான ஒரு இடம் கிடையாது. இவங்களுக்கு சொந்தமானது அந்த பறக்கிற மிருகம் தான். அந்த மிருகத்தோட பேர் ரிவீல் பண்ணப்படல. அது மொத்தமாக ஒரே மிருகமாங்கிறதையுமே தெளிவாக அவங்க சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த மிருகம் மட்டும் தான் இவங்களுக்கு சொந்தம். அந்த மிருகத்துக்கு மேலேயே அவங்க வாழ்ந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த பெண்டோராவே ஒரு நிலவு தான். நிலவு அந்த கிரகத்தை சுற்றி வளம் வர மாதிரி அந்த நிலவை சுற்றி வளம் வரது தான் இவங்களுடைய வேலை. ஸோ இவங்க ஒரு இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்கன்னா திரும்ப அந்த இடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கரண்ட் வந்து தொடர்ந்து பல இடங்களுக்கு இவங்களை வந்து இழுத்து செல்ற அந்த சமயத்தில் உலகம் சுற்றும் வாலிபர்களாக இவங்க இருக்காங்க சொல்லலாம். பேலக் அவங்க எல்லாருக்குமே கேப்டனாக இருக்காரு. அவரை மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுற மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் ரோப் வந்து கொடுத்துருப்பாங்க. டிபெட்டியன் மாங்க்ஸையும் ஹிக்காம்பே ட்ரைபையும் இணைச்சு தான் இந்த ஒரு கல்ச்சரை உருவாக்கி இருக்கதா நம்ம ஜேம்ஸ் கேமரன் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மாங்க்ஸ் எல்லாருமே ஒரு ஆரஞ்சு கலர் காவி துணி வந்து போட்டிருப்பாங்களே, அந்த கான்செப்டை இன்கார்பரேட் பண்ணி தான் பேலக்கு ஒரு காவி துணிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்கன் சைடில் ஹிக்காம்பே ட்ரைபும் இருப்பாங்களாம். அவங்களும் இதே மாதிரி நாடோடிக்கில் இருக்கவங்க எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல குடிசையை போட்டு தங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு கல்ச்சரை மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேலக் வந்து கேப்டனாக இருந்தாலும் அந்த போட்டை ஓட்டுறது கம்ப்ளீட்டாக வேற ஒரு டீம் தான். ஸோ பேலக்கு இந்த இடத்துல நீங்கள் கீரோட பார்ப்பீங்க. பட் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த போட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பறக்கிற ஏர் பலூன் மாதிரி இருக்குது இந்த போட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறதுன்னு புரியுது. பட் நிறைய இடங்களில் அந்த போட்டுங்கிற மாதிரி தான் மென்ஷனே பண்ணியிருக்காங்க. படத்தில் எப்படி சொல்ல போகிறாங்க தெரியல, பொறுத்தது பார்ப்போம். பட் இது வந்து ஒரு ஹாட் ஏர் பலூன் கான்செப்ட் தான். ரெண்டு வித்தியாசமான உயிரினங்களை ஒன்றா இணைச்சிருக்காங்க. ஒன்று ஜெல்லி ஃபிஷ், அதுதான் டெக்னிக்கலாக அந்த ஃப்ளோட்டிங் தன்மையை கொண்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அதை இழுத்துட்டு போகக்கூடிய குவிட் மாதிரியான ஒரு உயிரினம். இந்த ரெண்டு உயிரினங்களை ஒன்றா சேர்த்து மூணாவது ஒரு உயிரினமாக நாவி இந்த உலகத்தை சுற்றி வளம் வந்துட்டு இருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது வழக்கம் போல அந்த குருவா தான் இருக்கணும்னு தோணுது. பட் அந்த லீடர் பேலக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த குருவை கழுத்தில் சுற்றி வச்சிருக்காரு. ஸோ மோஸ்ட்லி அவர் அந்த குருவை யூஸ் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அகெயின் இவங்களுக்கு அந்த மாதிரியான ட்ராவல் பண்ணக்கூடிய மிருகங்கள் தேவையே இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ட்ராவலிங்கில் தான் இருக்காங்க. போகிற வழியில் தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை மற்றவங்களுக்கு விற்கிற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் இவங்களை வின் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ட்ராவல் பண்ணுறது மட்டும் இவங்க வேலை கிடையாது. ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய எக்ஸாக்டிக் பொருளை மற்ற ஏதாவது கிளான்ஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா விற்கவும் செய்வாங்க. விச் மீன்ஸ் இவங்க கிட்ட ஒரு விதமான கரன்சி ஃபார்மேட்டுங்கிறது இருக்குங்க. நாவி மக்கள் ஹண்டர் கேதரஸாக தான் இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதாவது தேவைப்படும் போது வேட்டையாடி சாப்பிடுவாங்க, கிடைக்கிற இடத்துல தூங்கிடுவாங்க அப்படி நினைச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த வின் ட்ரேடர்ஸ் கிட்ட இந்த பொருள் வாங்குறதுக்குன்னு ஒரு கரன்சி ஃபார்மேட் இவங்க கிட்ட இருக்கு. என்னதுன்னு தெரியல. பட் அவதார் கேம்லயுமே நம்ம இன்னொரு இந்த வின் ட்ரேடர் கேரக்டர் வந்து பார்த்திருப்போம், குகுலோபே. ஸோ அவங்க உங்களுக்கு தேவையான பொருளை விற்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான பீட்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க, முத்துக்கள் மாதிரி. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை ஒரு கரன்சி ஃபார்மேட்டாக அக்செப்ட் பண்ணி அதுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு திரும்ப ரிட்டர்னில் கொடுப்பாங்க. ஸோ இவங்க ட்ரேடிங் பண்ணுறதுக்காக தான் ஊர் முழுக்க சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு இவங்களுக்குள்ளேயே ஒரு கரன்சி ஃபார்மேட்டுங்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கு. சாப்பாடுக்காகவும் அவங்க ட்ரேடிங் பண்ணுற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கரன்சி என்ன மாதிரி நாவி மக்களுக்கு உதவி செய்ய போது, நாவி மக்களுக்குள்ளே இந்த கரன்சி ஃபார்மேட்டுக்கான கூட்டுத்தல்வாங்கள் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம பொறுத்து பார்த்தா தாங்க தெரியும். பட் புது கரன்சி ஃபார்மேட்டை நம்ம இந்த படத்தில் எதிர்பார்க்கலாம் நம்புறேன். ஸோ இந்த படத்தில் என்னதான் இந்த கிளான் மெம்பர்ஸ் அப்பியர் ஆகிற மாதிரி இருந்தாலும் முக்கியமாக ஃபோக்கஸுங்கிறது ஃபயர் கிளானுக்கு தான் போகுது. அவங்கள தான் வில்லனாக காமிக்க போகிறாங்க. அவங்க கூடவே ஒரு சப்போர்ட்டிவ் கிளானை இவங்களை ப்ரெசென்ட் பண்ணிட்டு பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்களாம். இப்படி ஒரு கிளான் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர்த்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷனுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லீக் ரூமர்ஸில் இவங்க ஜஸ்ட் ஓப்பனிங் அண்ட் எண்டிங்கில் மட்டும் அப்பியர் ஆகக்கூடிய ஒரு கிளானாக தான் இருப்பாங்க சொல்லப்படுது. அதாவது மெட்கைனில் இருக்கக்கூடிய நம்ம ஜேக் அண்ட் ஃபேமிலியை அப்படியே கொண்டு போய் ஒமட்டிக்காயில் செட்டில் பண்ணுற வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்களாம். ஒரு இடத்துல அதிகமாக தங்க
அடங்காத கிளானுங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளானோட அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களை பார்க்கும்போது டக்குன்னு நிறைய பேருக்கு அந்த அவதாரில் ஏர்பெண்டர், நம்ம ஏர்பெண்டர் தான் ஞாபகம் வந்திருப்பான்னு நம்புறேன். அவங்களும் மாங்ஸ் அண்ட் சாதுவாக இருக்கவங்க தான். இவங்களும் மோஸ்ட்லி சாதுவாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸாக தான் வருவாங்கன்னு தோணுது. பட் இவங்க கிட்டேயுமே சில வெப்பன்ஸ் இருக்க மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. லைக் அவங்க ஓட்டிட்டு இருக்காங்களா அந்த மிருகங்கள், அந்த மிருகங்களே வெப்பனா ஆக்ட் ஆகலாம். உலகத்தையே சுற்றி வரும்போது தங்களுக்கான டிஃபென்ஸுங்கிறத கற்று வச்சிருக்கணும்ல. ஸோ ஏர்பெண்டரில் வர அந்த ஏர் நேஷன் மாதிரி தான் இவங்களை பார்க்கும்போது டக்குன்னு ஃபீல் ஆச்சு. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மூலிமா 4 வித்தியாசமான நேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஜேம்ஸ் கேமரன். எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுற அவதார், எலிமெண்ட்ஸாக கண்ட்ரோல் பண்ணுற அவதார் மாதிரி ஏதாவது இறக்கி விட்டுறாரோ ஜேம்ஸ் கேமரன் சொல்ல முடியாது. அது நோக்கி தான் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. பட் இந்த வின் ட்ரேடர்ஸ் ரொம்பவே சாதுவானவங்க. பட் சண்டை செஞ்சால் அதை டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்காங்க மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. இவங்களை பேஸ் பண்ணி சீரியஸ் வந்துச்சுன்னா இந்த உலகத்தையே பெண்டராகவே சுற்றி பார்த்துலாங்க, நல்லாயிருக்கும் தோணுது. பண்ணுங்கடா ஜேம்ஸ் கேமரன், ஐ எம் வெயிட்டிங். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க எல்லா இடத்துக்குமே ட்ராவல் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் இவங்க கிரவுண்டடாக ஏவா கூட லிங்க் ஆகி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஃபயர் கிளான் எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்காக அவங்க மொத்த இடத்தையுமே அழிச்சது இயற்கை தான். இயற்கையை எங்கள் இடத்த அழிச்சிருச்சுன்னு சொல்லி அவங்க இயற்கைக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை பண்ணிட்டு இருப்பாங்க. இயற்கையை வெறுத்துடுவாங்க. டெக்னிக்கலாக இங்கே இருக்க நாவி மக்களுக்கு இயற்கை தான் கடவுளே. கடவுளே எதிர்க்கிற ஒரு கிளானை தான் ஃபயர் கிளானை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கிளான் இருக்காங்களே, இவங்களும் ஒரு இடத்துல தங்காமல் அவங்க இடத்த விட்டுட்டு ஒவ்வொரு இடமா கடந்து போகிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு அந்த காரணத்தினால இவங்களுக்கும் பெருசாக ஏவா கூட கனெக்ஷன் இருக்காது போல தான் தோணுது. இவே அந்த மிருகங்கள் மூலிமா ஏவா கூட கனெக்ட் பண்ணுவாங்களோ என்னமோ. பட் ஏவா கனெக்ஷன் பாசிபிளி இந்த ட்லாலிம் கிளானுக்குமே இல்லாத மாதிரி காமிக்கப்படலாம். இவங்களோட இந்த பாடி ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஒமட்டேக்காய் கிளான் மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப ஒல்லியா ஸ்லீக் அண்ட் ஸ்லெண்டடாக தான் இருக்காங்க. எத்தனை வருஷங்களா இந்த கிளான் இருக்குன்னு தெரியல. பட் மென்டிகான கிளான் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணிலே வாழ்ந்த அந்த சமயத்தில் அவங்க கண்களுக்கும் அவங்களுடைய கைகள்லையுமே பல வித்தியாசங்களை உணர முடியும். அவங்க பாடி கலருமே கொஞ்சம் டோன் ஆகி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் மாறி இருப்பாங்க. ஸோ அந்த சுற்றி என்விரான்மெண்ட் இந்த நாவி இனத்தையே மாற்றிருக்கு, இந்த ஒரு கிளானையும் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கு. இதே மாதிரி இந்த வின்ட்ரேடர்ஸும் பல வருஷங்கள் பாசிபிளி இந்த காத்திலே டிராவல் பண்ணப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு எவல்யூஷனுங்கிறது போயிருக்கணும். இது வரைக்கும் என்னன்னு சொல்லி எங்கேயுமே கிளியராக காமிக்கப்படலனாலும் சில லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் படி பார்க்கும்போது இவங்களுக்கு விங் சூட் மாதிரியான ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஐ மீன் அண்டர் ஆர்ம்ஸில் இந்த மாதிரி விங் சூட் மாதிரி ஏதாவது எவல்யூஷன் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அதனால தான் பாசிபிளி பேலக் அவருடைய மேல் உடம்பை கவர் பண்ணியிருக்காரோ. அதே மாதிரி உங்களுடைய நுரையீரலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி பேசப்படுது. பிகாஸ் ஹை ஆல்டிடியூட் எப்போதுமே அதிக உயரத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. உயரம் ஏற ஏற உங்களுடைய சுவாசிக்கிற காற்று லைட் ஆகிட்டே போகும்ல. ஸோ அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த நுரையீரல் ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கலாம். போன் டென்சிட்டியுமே கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல. மெட்காய்னா ஒமட்டிக்காயா இருக்க அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் ஒமட்டிக்காயா அண்ட் இந்த ட்லாலிம் கிளானுக்குள்ளே பார்க்கவே முடியல. இதுவே அந்த பக்கம் நம்ம ஆஷ் கிளான் எடுத்து பாருங்க. அவங்க ஆல்ரெடி ஒமட்டிக்காயா மாதிரி பூமியிலே வாழ்ந்துட்டு இருந்தவங்க தான். அவங்க இடத்த அவங்களுடைய வீட்டை அந்த பக்கத்தில் இருக்க எரிமலை அழிச்சிருச்சு. ஒமட்டிக்காயா இருந்தவங்க தான். அதனால தான் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். பெரிய அவங்க பாடி எவல்யூஷனுங்கிறது மாதிரி இருக்காது. மெட்காய்னாக்கு மட்டும் தான் ஒரு தனி எவல்யூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்லாலிம் கிளானுக்குமே ஒரு தனி எவல்யூஷன் போனால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது. எனக்கு மட்டும் ஆப்ஷன் கிடைச்சா நான் ட்லாலிம் கிளானுக்குள்ளே தாங்க போவேன். அந்த உலகத்தையே சுற்றி பார்க்கலாம். சாதுவா சண்டைக்கு எதுவுமே போகாமல் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழலாம் நம்புறேங்க அந்த இடத்துல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சா அவதார் உலகத்துக்கு போவீங்களா? உங்களுடைய ஃபேவரட் அவதார் கிளான் என்னன்னு சொல்லி மறக்காம காமெண்ட் பண்ணிட்டு அந்த லைமை தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னில் ஒரு ஆசமனோட லைமை பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.